இந்த போட்டி டிரால தான் முடிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யா மேடம், பார்வதி மேடம் ரெண்டு பேரும் ஈக்குவல்ன்றத காட்டியிருக்கு. நோ, அதுக்கு பேரு ஈக்குவல் இல்ல. இந்த போட்டி டிரால முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஓகே மேடம். ஆதி சார், அருண் சார் கொஞ்சம் இறக்கி விடுங்க அவங்க தட்டுல இருந்து. அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அண்ணா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, போட்டி டிராவ் ஆனதுனால ரெண்டு கப்புள்ஸும் இந்த பரிசை ஷேர் பண்ணிக்க போறாங்க. சோ ஐஸ்வர்யா மேடம், பார்வதி மேடம் உங்க கப்புள்ஸோட இங்க வாங்க. ஆதி சார் நீங்களும் வாங்க. நானும் ஐஸ்வர்யா அம்மாவும் ஒண்ணும் இல்ல மாமா. என்னதான் நான் போட்டியில ஜெயிச்சிருந்தாலும் ஐஸ்வர்யா அம்மா கூட பரிசுல பங்கு போட்டுக்க எனக்கு தகுதியே இல்ல மாமா. பார்வதி, மாமா என்ன யோசனை? வா போலாம். இல்ல மாமா, நான் வரல. எனக்கு பரிசு வேண்டாம், ஐஸ்வர்யா அம்மாவே வாங்கிக்கிட்டோம். என்னாச்சு உனக்கு? போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்க, அதுவும் அம்மா கையில பரிசு கொடுக்க போறாங்க. இப்ப நம்ம அதை வாங்கலனா அது அம்மாவை அவமதிச்ச மாதிரி ஆயிடாது? வா போலாம். சூப்பர் ஆதி சார், Thank you. நல்லா விளையாண்டீங்க மேடம். சூப்பர் மேடம். ஹாப்பியஸ். நீங்களும் சார் ரொம்ப தேங்க்ஸ். திருமதி அகிலாண்டேஸ்வரி மேடமும் திரு புருஷோத்தமன் சாரும் இங்க வந்தீங்கன்னா இந்த ரெண்டு கப்புள்ஸுக்கும் உங்க கையாலே பரிசு கொடுத்துடலாம். கொஞ்சம் வாங்க மேடம். வாங்க சார். தள்ளிக்கோ. மேடம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? கொடுக்கலாமே. ஓகே சிஸ்டர், அந்த கிஃப்ட் கொண்டு வாங்க. மேடம் ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட ஆதி சாருக்கும் பார்வதி மேடம் கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. சார் நீங்களும் கொடுத்துருங்க சார். இந்த ஓகே பாய் சார். தேங்க்யூ அங்கிள். தேங்க்ஸ் பாய். மேடம் சாரி மேடம், கிஃப்ட் கொடுக்கும்போது போட்டோ எடுக்கல. போட்டோ எடுத்துடலாமா? சரி. போட்டோகிராஃபர் போட்டோ எடுங்க. கிஃப்ட் கொடுக்கலாமா? ஓகே மேடம், இப்ப கொடுத்துருங்க. சார் நீங்க ஷூர். போட்டோகிராஃபர். தேங்க்யூ பா. தேங்க்யூ அங்கிள். மேடம் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்களை மாதிரி பெஸ்ட் கப்புள்ன்ற போட்டியில உங்க ஃபேமிலில இருந்தே
அடுத்தடுத்து 2 ஜோடிகள் வந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? ஒரு சில வார்த்தைகள். மைக் கொடுங்க. இந்தாங்க. என் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. அது இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அகிலாண்டேஸ்வரின்னு சொன்னா அது ஒரு சாதாரண பேர் தான். அது நிறைய பேருக்கு யாருன்னு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா அதுவே ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லும் போது ஒரு கம்பீரம், ஒரு கௌரவம் இருக்கு. ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரிய எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுதான் எங்க ஆதிக்கடவூர் பரம்பரை. இந்த ஆதிக்கடவூர் பரம்பரையோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதை கட்டி காப்பாத்துற பெரிய பொறுப்பை என் அப்பா, அதுக்கப்புறம் என் அண்ணன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என் பரம்பரையோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதைய காப்பாத்திட்டு தான் வரேன். யார் நீங்க? எதுக்குள்ள வந்தீங்க? யார பார்க்கணும்? அகிலாண்டேஸ்வரிய பார்க்கணும். எனக்கு அப்புறம் என் 2 பசங்களும் என் பரம்பரையோட கௌரவத்தை காப்பாத்துவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக் மேம். அருமையா இருந்தது உங்க ஸ்பீச். சூப்பர் மேம். ஐஸ்வர்யா மேடம், போட்டியில ஜெயிச்சிருக்கீங்க. இந்த ஆதிக்கடவுர் பரம்பரை பத்தி நீங்க ஏதாவது பேசலாமே, பேசுங்க. இந்த ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு மருமகளா வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவதான். வலையனூர் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவ. வெள்ளைக்காரன் காலத்திலே எங்க பரம்பரை லண்டன்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க தாத்தா ஆதிக்கடவுர் பரம்பரை பெருமைய பத்தி எங்க கிட்ட நிறைய சொல்லிருக்காரு. நானும் அதை அப்பப்ப கேட்டு கேட்டுதான் வளர்ந்திருக்கேன். அதனால இந்த குடும்பத்தை பத்தி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, ஊருக்கே தெரியும் இந்த குடும்பத்தை பத்தி. கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரா சொன்னீங்க மேடம். சூப்பரா சொன்னீங்க. சூப்பர் மேடம். பார்வதி மேடம், நீங்களும் சில வார்த்தைகள். நான் என்ன பேசுங்க பேசுங்க மேம். பேசு பார்வதி.
நான் ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. எனக்கு பெருசா பாரம்பரியம்னு எதுவும் இல்லை. யோ பெரியவரே, யாரு நீ? யோ ஒன்னதாயா? யார் வேணும் உனக்கு? நான் அகிலாண்டேஸ்வரிய பார்க்கணும். அகிலாண்டேஸ்வரியா? மேடம் பேர் சொல்ற அளவுக்கு பெரிய ஆளா நீ? என் பிறந்த வீட்டு பெருமையா நான் நினைக்கிறது அம்மா மேல என் குடும்பம் வச்சிருக்கிற விசுவாசமும் மரியாதையும் தான். ஆதிக்கடவுர் குடும்பத்தோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதையை காப்பாத்த என் உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்குது. சோர்திங்க வந்திருக்கியா நீ? யோ போய வெளிய. என் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். யோ போயாங்கிற, போயா வெளிய போய். நன்றி. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம், சூப்பரா பேசுறீங்க. யோ போய வெளிய. இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்க. வயசானவன் பாக்குறேன். சோறு வேணா கேட்டு வாங்கி சாப்பிடு. அவங்களுக்கு தெரியவங்க தெரியலாம் சொல்லாத. நான் போய வெளிய. அகிலாண்டேஸ்வரிய பார்க்க போயான்ற பாரு, மரியாதையா வெளியில போயிடு, இல்லன்னா அப்புறம் கை வச்சிருவாங்க. போயா. என் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்காம நான் போக ஏன் அப்படி மாட்டேன். பண்ற? சொன்னா கேளியா? வயசுல பெரியவனோட பார்க்க மாட்டேன். உனக்கு அவ்வளவு மரியாதை. போலியா? போயான்ற அம்மாவுக்கு தெரிஞ்சு என்னதான் திட்டுவாங்க. போயா. ஏன் அப்படி பண்ற? நான் அகிலாண்டேஸ்வரிய பார்க்க போயா. போயா. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம். ஓகே, ரெண்டு ஜோடிகளும் பரிசை வாங்கிட்டீங்க. சூப்பரா கேம் விளையாடி இருக்கீங்க. யாரு அது? யாரும் தெரியலங்கய்யா. ரோட்ல இருக்கிற பிச்சைக்கார மாதிரி இருக்குங்கய்யா. கேட்ல இருக்கிற வாட்ச்மேன் தான் உள்ள விட்டுருக்காருங்கய்யா. துரத்தி விட்டுட்டீங்க. அப்படியா? ஆமாங்கய்யா. சரி, நீ போ. சரிங்க. அண்ட் பரிசை வந்து ஆதிக்கடவுர் ஃபேமிலில இருந்து ரெண்டு பேருமே வாங்கியிருக்கீங்க. அதே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இந்த நாள்ல. இதே மாதிரி போட்டியில மட்டும் இல்லாம லைஃப்ல ஃபுல்லா நீங்க ஜெயிக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டல கொடுத்துருங்க. யாருன்னு தெரியலையே. யாரா இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சும்மா வேற லெவல்ல இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி என்னைக்குமே பாடாத நம்ம மேடம் இன்னைக்கு பாடி அசத்தும் அசத்திட்டாங்க. அடுத்து நான் ஆட்டத்தை தான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் நம்ம குடும்பத்துல அருண் சார், நீங்க ரொம்ப சூப்பரா ஆடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து ஆரம்பிச்சு வச்சிருங்க. ஐஸ்வர்யா மேடம் நீங்களும் வாங்க. அருண் சார் வந்து ஆடுங்க. ஓகே தானே சார்? நான் ரெடி. அப்ப வாங்க. இனேஷ் போலாமா? போலாம்.
ஆஹா ஆஹா ஆஹா, கெமிஸ்ட்ரினா இதான் கெமிஸ்ட்ரி. அருண் சார், நான் நினைச்ச மாதிரி நீங்களும் ஐஸ்வர்யா மேடமும் வேற லெவல்ல பிரிச்சு எடுத்துட்டீங்க. உங்களையும் மிஞ்சி ஆடுறதுக்கு உங்களுக்கு ஈடு கொடுத்து ஆடணும்னா பக்கத்திலே நிக்கிறது ஆதி சாரும் பார்வதி மேடமும் தான். நீங்களும் வந்து ஆடினீங்கன்னா மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆதி சார், பார்வதி மேடம் கூட்டிட்டு வாங்க. ஐயோ மாமா வேண்டான்னு சொல்லுங்க. என்ன தயக்கப்படுறீங்க? அருண் சார் சொல்லுங்க. ப்ரோ போ ப்ரோ. அனி சின்னையா வேண்டாம் சின்னையா. ஆதி போ, பார்வதி கூட்டிட்டு போ. ஆமா ப்ரோ போ ஆதி. போங்க நீ போ பார்வதி. போலாமா? என்ன ஆதி சார் யோசிச்சுட்டே இருக்கீங்க? போ ப்ரோ. ஆதி சார், நானே வரேன் இருங்க. போ ப்ரோ போங்க நீ. சரி வா போலாம். உங்க டான்ஸ்க்கு தான் எல்லாருமே வெயிட்டிங்க. வாங்க இங்க நின்னு ஆடுங்க சார். சாங்.